முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நினைச்சது எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். அதுவும் நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டு முடிச்சினா உனக்கான எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்வமே. இதில் உனக்கு எந்த குழப்பமோ கவலையோ வரவேண்டிய அவசியமே இல்லை. உன் நிலைமையை பார்த்து கேலி செஞ்சவங்களும் கை கொட்டி சிரிச்சவங்களும் இப்போ கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ ஒருபோதும் பாரமாக இருக்காதே. அதற்கு பதிலாக அவங்கள விட்டு விலகி நின்னா அப்போது உன்னுடைய மதிப்பை அவர்களே புரிந்து கொள்வார்கள் என் செல்வமே. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எந்த நிமிஷத்துல எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியது. அதுக்கு உனக்கு ஏற்ற விதத்தில் எப்படி மாற்றுறதுங்கிறத நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நொடியையும் எப்படி வாழலாம், என்னென்ன செய்யலாங்கிறத வாழ்க்கையே காலமாக இருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டுமே வந்தீனா உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் நடப்பதின் காரணமும் சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதின் காரணமுமே கூட உனக்கு முழுவதுமாக புரிய வரும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கும்போது நீ நினச்சதற்கு மாறாக ஆகும்போது ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகாத. உன்னை உடைப்பதற்குன்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உன் வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் இந்த முருகன் பல விஷயங்களை நடத்துவேன்ற நம்பிக்கையோட தைரியமாயிரு. இன்று முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலுமே என்ன நடந்தாலும் சொந்த காலில் சுயமாக நிற்க பழகிக்கோ. ஏதாவது ரொம்ப தேவைப்படுது, வேற வழியே இல்லைனா மட்டும் அடுத்தவங்களோட உதவியை நாடு. அவங்க உதவ மறுத்தாலும் அதற்காக வருத்தப்படவோ கோபப்படவோ வேண்டாம். ஏன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியுன்றத நீ நிரூபித்து காட்ட பழகு என் செல்வமே. உன் கூட உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது வேறு எந்த மனிதர்களின் உதவியும் உனக்கு தேவைப்படுமா என்ன? தானாக வேணும்னே உன்னை பார்த்துட்டு கதவை மூடிக்கிட்டு போகிறவங்கள நீ ஒருபோதும் தேடி தட்டி திறக்க சொல்லாத. கூடிய சீக்கிரம் அவங்களே கதவை திறந்துக்கிட்டு வந்து உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நீ சரியானபடி சரியான நேரத்தில் பேச கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கையே அழகாக மாறி போயிடும். உன்னை பெற்ற தாய்கிட்ட நீ அன்பாக பேசு. உன்னை பெற்று வளர்த்த தந்தையிடம் பண்பாக பேசு. உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஆளாக்குன ஆசிரியரிடம் அடக்கத்தோட பணிவாக பேசு. உன்னுடைய துணையானவர் கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்கள்கிட்ட நீ உண்மையாக பேசு, உண்மையவே பேசு. சகோதரன்கிட்ட அளவா பேச்சு வச்சுக்கணும். சகோதரி கிட்ட பாசத்தோடு பேச கற்றுக்கணும். சிறு குழந்தைகளிடம் ஆர்வத்தோடு ஆர்வமாய் கலந்து பேசி அவங்களுடைய மனசை குதூகலிக்கக்கூடிய விதத்தில் நீ பேசும்போது ஓ மனசும் நிச்சயமாக குதூகலிக்கும் என் செல்வமே. சொந்தக்காரவங்க கிட்ட பரிவோடு பாசத்தோட பேசு. நண்பர்களிடம் உரிமையோட எதை வேணும்னாலும் நீ பேசலாம். அதிகாரிகளிடம் வெளியில் யாரையாவது பார்க்கும்போது பணிவோட பேச கற்றுக்கோ. வியாபாரியிடம் கராரா பேசினாதான் வியாபாரத்தில் வரவு செலவு சரியாக இருக்கும். உன்னை தேடி வர வாடிக்கையாளர்களிடம் நீ நேர்மையாகவே நடந்துக்கணும், நேர்மையாகவே பேசவும் செய்யணும். உன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் கிட்ட மனிதநேயத்தோட பேசு. அவர்கள் வேர்வை காயறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தையும் சம்பளத்தையும் நீ கொடுத்திடணும் என் செல்வமே. எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டேன் தானே. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ எல்லா சூழல்களையும் கையாள கற்றுக்கிட்டினா வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வெற்றியை வழிகாட்டும். ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகள் பேசக்கூடிய பெண்கள் வந்து அன்பா நீ ஒரு வார்த்தை பேசினாலே சட்டுன்னு கரைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவள் வார்த்தையில தான் கோபம் இருக்கும் தவிரமே மனசுல அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் வாழும் ஜீவன் தான் பெண்கள். நீயும் உன் கூட இருக்கிற பெண்களுடைய உள்ளான உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டீன்னா
உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுமே வராது என் செல்வமே. நீ வாழ வேண்டிய இந்த நேரத்தில் உனக்கு வருமானமும் வசதியும் பெருசாக இல்லை. ஆனால் இதுக்காக மன சோர்ந்து போயிடாத. இருக்கிற வருமானத்தில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழு. ஏன்னா நாளைக்கு காசு பணம் வசதி வந்த பிறகு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு வயதும் இளமையும் இல்லாமல் கூட போகலாம். இளமை இருக்கும்போதே வயசு இருக்கும்போதே வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்க வாழ கற்றுக்கோ. உன்னுடைய தேவைகளுக்கெல்லாம் முடிவாக இந்த முருகன் நான் இருப்பேன். தேவைக்கு தேடி வரும் மனிதர்களையும் பொய்யா பாசம் காட்டக்கூடிய உறவுகளையும் போலியான அன்பு காட்டக்கூடிய மனிதர்களையும் விட்டு விலகி நின்றுவிடு என் செல்வமே. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வரும் தைப்பூசத்துக்குள்ளாகவே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் மனசு நிம்மதி அடையும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. சொந்தம்னு உனக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் பணம்னு ஒன்று உன் கையில் இருந்தாதான் அந்த உறவுகள் உன்னை தைரியமாக சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. நீ கையில் காசு இல்லாமல் நின்னா சொந்த பந்தம் கூட உன்னை ஏளனமாக தான் பார்ப்பாங்களே தவிர உறவுன்னு வாய் கூசுவாங்க செல்வமே. சொல்கிறதுக்கு காசு பணம் இருந்தாதான் சொந்தக்காரன் சொல்ல தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்து. காசு பணம் வயசு எதையுமே பார்க்காம மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனிதனாக மனிதாபிமானம் உள்ள ஆளாக நீ இருந்துவிடு என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். இத்தனை நாளாக கஷ்டத்திலேயே வளர்ந்த உன் வாழ்க்கையில் நிறைய அடியையும் வேதனையும் பட்டு மனக்காயத்தோடு இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். நிச்சயமா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் மாத்துறேன். நீ விரும்புவதையெல்லாம் விரைவில் பெறுவாய். உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நீ என்னை வணங்கியும் கூட உன் கஷ்டம் குறையிலேயே நினச்சி வருத்தப்படாம பொறுமையாக இரு. இந்த முருகன் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சிருக்கேன். தாமதமானாலும் தரமான அற்புதங்களை நிச்சயமாக உனக்கு அள்ளித் தருவேன். நான் மௌனமாக இருக்கிறேன், உனக்கு எதையுமே செய்யாமல் உன்னை மறந்துட்டேன்னு மட்டும் நீ நினச்சிட வேணாம். இந்த முருகன் உன்னையும் உன் நினைவுகளையும் என்றுமே எனக்குள் சுமந்தவனாகத்தான் இருக்கேன். இப்போது உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் எல்லாமே நான் அறிவேன் என் செல்வமே. நீ மனம் கலங்காம மௌனமாகவே இருந்தினா அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக ஓடி வந்தேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல சில விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சேன்னு நீ என் மேலே கோபப்பட்டிருக்க. சில நேரங்களில் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றலைன்னு என் மேலே வருத்தப்பட்டிருக்க. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு எது கிடைக்காம போச்சோ, நீ என்னச்சு எது நடக்காமல் போச்சோ அதை உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேன்றது உனக்கு தெரியாது. ஏன்னா உன்னை விட்டு போனது எதுவுமே உனக்கானது கிடையாது. நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் ஒரு மாயை தான். உண்மையிலேயே உனக்கு எது சரி வருமோ, உன் வாழ்க்கை எது அழகாக ஆக்குமோ, உனக்கு எது நல்லதோ அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ என் மேலே கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் உனக்கானதை கொடுக்கும்போது அதை பெறுவதற்கு நீ தயாராக இருந்துவிடு என் செல்வமே. நான் பல முறை உனக்கானதை மகிழ்வோடு உனக்காக அள்ளித்தர ஓடி வந்த போதெல்லாம் உன் கர்ம வினைகள் தான் அதை தடுத்துருச்சு. ஆனால் இந்த முறை கர்ம வினைகளை காணாமல் போக செய்து தாமதமானாலும் தரமானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக வந்துட்டேன். நீ தனியாக நின்று எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தீனா உன் பலம் என்னன்றது உனக்கே புரிய வரும். யானைக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியாதோ அதே போலதான் நீயும் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ என்ன செஞ்சாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் துணை உனக்கு இருக்கும்னு முழுமையாக நம்பு. நம்பிக்கை கொண்ட கண்களால் நீ என்னை பார்க்கும்போது உனக்கானதை நான் முழுமையாக செஞ்சு தருவதை உன்னால் உணர முடியும் என் செல்வமே. அப்பா முருகா, நான் எல்லா இடத்துலையுமே நல்லவனாக தான் இருந்தேன், நல்லதாக தான் செஞ்சேன். ஆனால் ஏன் தான் எனக்கு மட்டும் இன்னும் துயரமும் கஷ்டமும் மறுபடியும் வருதுன்னே எனக்கு சத்தியமாக புரியலை.
என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் என்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களையும் உறவுகளையும் நீதான் சரி செய்யணும். என் வாழ்க்கையில என்னை காப்பாத்தி எனக்கான நல்லதை நடத்தி கொடு முருகான்னு நீ என்னை கேட்கும்போது நான் எப்படி உனக்கானதை செய்து தராமல் இருப்பேன்? இதோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உன்னை புரிய வைக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நானே கொண்டு வந்து கொடுப்பேன். யாருமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னை தேடி வந்து பேசுபவரையும் பேசாமல் விலகுபவரையும் நினைக்காத, கவலைப்படாத. எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கேற்றாற் போல நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு.